கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வெளிப்பாடு உள்ள ஒரு சங்கீதம். நல்ல கவனிங்க. கர்த்தரை முதல்ல பாடணுமா, ரெண்டாவது அவருடைய நாமத்தை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணுமா, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பு அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு, அவருடைய விடுதலை, அவருடைய நன்மையை தான் சுவிசேஷமாக அறிவிக்கணும். அவர் செய்த மகத்துவங்கள், அவர் செய்த காரியங்களை வேதத்தில் நல்லா படித்து அறிந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்ல பழகணும். அப்பதான் ஜனங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் போய் கிரியை செய்ய முடியும். அவரை பற்றி அறிந்திருந்தால் மாத்திரமே அவர் செய்த மகத்துவமான காரியங்களை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தார், எதை நீங்க சுவிசேஷமா அறிவிக்க முடியும் அப்படின்னா அவருடைய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, விடுதலை. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அங்கிருந்து பாதுகாத்து தூக்கி கொண்டு வருகிறார். வருகிற வழியில என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது என்பதை நமக்கு தெரிந்திருக்கணும். அதான் சுவிசேஷம். அப்போ இன்றைக்கு இருள இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படி கர்த்தரை ஆராதிச்சாங்க, எப்படி பலி செலுத்தினாங்க என்பதை நாம் அறிந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 13ஆம் வசனத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். வெளிப்பாடு உள்ள சங்கீதம். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இப்ப இயேசுவை பத்தி சொல்லப்பட்டாச்சு. அப்போ இதுதான் தேவை. பிரியமானவர்களே, ஜனங்கள் மத்தியில பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள், பொருளாசையில விழுந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், கர்த்தரை பார்க்காத ஜனங்களுக்கு சொல்லணும், இயேசு வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். ஒரு மனுஷனும் தப்பித்துக் கொள்ள முடியாது, உலகத்துல நீ ஒண்ணு கொண்டு போக முடியாது என்பதை சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். வருகையை சொல்லணும். பாருங்க, 96ஆம் சங்கீதத்துல இயேசுனுடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு மேன்மை பிரியமானவர்களே. வெளிப்பாடோட வசனத்தை படிங்க, அவருடைய மகிமையை சுவிசேஷமா அறிவிங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எங்க பேசினாலும் அவருடைய ரட்சிப்பை சொல்லணும், அவருடைய வருகை சொல்லணும். யார் யாருக்கு எதை சொல்லணும் என்பதை நாம் படித்து வைத்து ஆவியானவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். ஆண்டவரே, உடைய நீர் பாராட்டின கிருபையை சொல்லவும், உடைய வருகையை சொல்லவும் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டுடைய வல்லமை எங்களை தாங்கட்டும். இந்த பூமியில வாழுகிற நாட்கள் நமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.